திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். என்னைக்குமே தமிழ் சினிமாவில் ஏராளமான திரைப்படங்கள் வெளிவந்திருந்தாலும் ஒவ்வொரு திரைப்படத்தை பற்றியும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை அவ்வப்போது உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறது உண்டு. ஆனால் இப்போது ஒரு முக்கியமான நபரோடு ஒரு கலந்துரையாடல் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் திரு முத்துவேல், திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். இவருக்கு சினிமா ஆர்வம் ஏராளம் உண்டு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்காக ஒரு ஆராய்ச்சியை நடத்தி ஒரு முதல் திரைப்படம், அதாவது முதல் டாக்கி ஃபிலிம், தமிழ் சினிமாவில் வந்த முதல் டாக்கி ஃபிலிம் என்ன, அதை ஏன் அந்த படத்தை சொன்னாங்க, அதுக்கு நடுவில் இன்னொரு படம் இருக்கே அதை ஏன் சொல்லலை, இல்லை அந்த மூன்றாவது படத்துக்கும் முதல் படத்துக்கும் இதுக்கு உண்டான சம்பந்தங்கள்லாம் என்ன, யாரார் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய ஆய்வு நடத்திட்டு இருக்காரு. ஒரு புத்தகமும் போட்டிருக்காரு. அந்த புத்தகத்துடைய பேரே முதல் 3 படங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம் தான். 2023 இந்த புத்தகத்தை போட்டார். இந்த புத்தகத்தில் ஏராளமான செய்தி இருக்குது. குறிப்பாக டாக்கி ஃபிலிம் பற்றி நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதுவும் முதல்ல அந்த 3 படங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட இன்னும் நிறைய பேசணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நமக்காக நம்ம ஸ்டுடியோ வந்திருக்காரு. வணக்கம் திரு முத்துவேல் அவர்களே. வணக்கம். ஸோ எனக்கு சினிமா அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு பார்க்குற படங்கள் எல்லாம் டிஜிட்டலைஸ் மீடியாவாயிடுச்சு. டெக்னாலஜிங்கிறாங்க, ஏஐங்கிறாங்க, விஎஃப்எக்ஸுங்கிறாங்க, இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் சினிமாவுக்கு முன்னாடி ட்ராமா தான். ட்ராமான்னா நாடகங்கள், தெருக்கூத்து நாடகங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய மேடைகள் போட்டு சில எப்பிக் ஸ்டோரிஸ், ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், ஹரிச்சந்திரனாக இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்கவுங்களுடைய கதாபாத்திரத்தை வைத்து ஒரு கிருஷ்ண நாடகம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நாடகங்கள் நிறையா வந்தது. அதில் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மக்களுக்கு நேர்மையை சொல்லித் தருவதும் உண்மையாக நடந்து கொள்வதும் பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தவர் ஹரிச்சந்திரன். அவர் எந்த அளவுக்கு அவர் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தார் அப்படிங்கிறத நாடகமாக போட்டு மக்களுக்கு அதை சொல்லும்போது, இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடில் அடுத்து வர ஜென்ரேஷன், அன்றைக்கி பார்த்த அந்த சிறுவர்கள், அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு 70+ மனிதர்கள் எல்லாருமே அப்போ இதெல்லாம் பார்த்து நான் ஹரிச்சந்திரன் போல் வாழணும்னு நினச்சி நேர்மையாக நடந்துக்கிட்ட மனிதர்கள். ஸோ அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தது அந்த மாதிரி நாடகங்கள் தான். ஸோ அந்த நாடகத்திலேருந்து தான் திரைப்படம் வந்தது. ஸோ அதில் நீங்கள் என்ன சொல்லிக்கணும், இப்போ நான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தது ஒரு 1931 ரிலீஸ் ஆன காளிதாஸ் அப்படிங்கிற படம் தான் முதல்ல டாக்கியாக ஒரு படம் வந்தது, டயலாக்லாம் பேசி அப்படிங்கிறத நான் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த சைலண்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய டயலாக்லாம் கிடையாது, வெறும் அசைவுகள், செயல்பாடுகள், அதை வச்சே ஒரு படங்கள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் நீங்கள் இல்லை காளிதாஸ் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறீங்க. அது ஏன், எப்படி, அதுதான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். சொல்லுங்கள். காளிதாஸ் 31/10/1931 சென்னையில் ரிலீஸ் ஆகுது. அது தமிழ் தெலுங்கு டாக்கின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. அதாவது தென்னிந்தியாவோட முதல் பேசும் படம். அது வரைக்கும் சைலண்ட் படங்கள் இருந்தது. பேசும் படம் தொழில்நுட்பம் வந்ததுக்கப்புறம் முதல் டாக்கியாக சவுத்தில் எடுக்கப்பட்ட படம் காளிதாஸ். அதில் இது வரைக்கும் எல்லாருமே அது என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, அது ஒரு முழு நீள படம் நடிச்சிட்டு இருக்காங்க. காளிதாஸ் கதையை பற்றினா ஒரு முழு நீள படம் நடிச்சிட்டு இருக்காங்க. அதில் தேசபக்தி பாடல்கள்லாம் வந்தது. அது அது அந்த காலத்தில் சுதந்திர போராட்ட காலத்துக்காக அதை வச்சுருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது காளிதாஸ் பற்றின நிறைய தவறான புரிதல்கள், கற்பிதங்கள் இருக்குது. அதுக்கு குறை சொல்ல முடியாது. அது ஆவணங்கள் கிடைக்காததால் அப்படியான ஒரு நிலைமை இருக்குது. அப்போ ஆனால் எல்லாரும் புரிஞ்சுட்டு இருக்க மாதிரி அது ஒரு முழு நீள படம் இல்லை அப்படிங்கிற விஷயம் இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச விஷயம். அதில் 3 தனித்தனியான துண்டு படங்களோட தொகுப்பு தான் காளிதாஸ். அது அதில் 2 தமிழ், 1 தெலுங்கு. 2 தமிழுங்கிறது என்னென்னா, டிபி ராஜலட்சுமி அம்மா அன்றைக்கி ரொம்ப புகழ்பெற்றவங்க நாடக மேடையில். அவங்கள வச்சு தான் முதல்ல பேசும் படம் எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அது எல்லாமே ஒரு ட்ரையல் எஃபர்ட் மாதிரி தான் பண்ணுறாங்க. HM ரெட்டி தான் இந்த 3 படங்களையும் இயக்குனவர். இந்த 3 படங்களையும் லீட் ரோல் பண்ணவங்க டிபி ராஜலட்சுமி. அவங்களோட புகழ் வச்சு தான் அந்த படத்தையே பிளான் பண்ணி பண்ணுறாங்க. 3 படங்கள்னு சொல்கிறது இந்த காளிதாஸோட. ஆமாம், அது என்னென்னா 3 படங்கள் ஒன்று வெரைட்டி சாங்ஸ். அது பேர் வெரைட்டி சாங்ஸ் சொல்லலாம். அதில் தேசபக்தி பாடல்கள், காதல் பாடல்கள், தெலுங்கு பாடல்கள் இதெல்லாம் வந்தது. ஸோ அது வெரைட்டி சாங்ஸ். அது ஒரு 3 ரீல், 2 ரீல் அது. அப்புறம் குரத்தி டான்ஸ்னு ஒன்று இருந்தது. டிபி ராஜலட்சுமி அம்மாவும் இன்னொருத்தர் ஹாடின்னு ஒருத்தர், SM ஹாடின்னு, அவர் அந்த பாம்பேயில் இருந்தவர், அந்த காலத்து நடிகர், ஒரு சைடு ஆக்டர் தான் அவர். அவரை வச்சு 2 பேரும் ஆடுற குரத்தி டான்ஸு, அது ஒரு படம். அது ஒரு ஷார்ட் ஃபிலிமு.
இது இல்லாமல் காளிதாஸுங்கிற படம் வந்து அது மட்டும்தான் ஸ்டோரி பேஸ்டு படம். காளிதாஸோட சுருக்கமான கதை. அது காளிதாஸோட கதை ரொம்ப பெரிய கதை. காளிதாஸ் கதையை வச்சு பின்னால் 1936 ஒரு பெரிய படம் வந்தது. அதுக்கப்புறம் சிவாஜி நடிச்ச படங்கள்லாம் வந்திருக்குது. நீங்க சொல்றது வந்து மகாகவி காளிதாஸா? அவரே தான். அந்த இது வந்து இந்த 31 எடுக்கப்பட்டது வந்து ஒரு 4 ரீல் லென்த் மட்டுமே கொண்ட கொஞ்சம் ஜோக்க நகைச்சுவை கலந்த அந்த மாதிரி ஒரு எடுத்தாங்க. ஒரு ட்ரையல் எஃபர்ட்டில் பண்ணாங்க. அது வந்து முழுக்க முழுக்க தெலுங்குல தான் வந்து எடுக்கப்பட்ட படம். அதில் நடித்த எல்லாருமே தெலுங்குல தான் பேசினாங்க. ஸோ நீங்கள் சொல்றதுபடி பார்த்தா இப்போ முதல் டாக்கியாக இருந்தது தெலுங்கு. அந்த அந்த 3 ரீல் அந்த காளிதாஸ் 4 ரீல் வந்து தெலுங்கு. மற்ற 2 படங்களும் டாக்கி தான். அதுலயும் டாக்கினா ஆனா தமிழ்ல பாட்டு அது குறத்தி டான்ஸ் அதுலயும் பாட்டு அதுவும் தமிழ் பாட்டு. ஆமா, அதுங்கள டயலாக் இருந்ததாங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. இருக்குன்னே நம்ம ஒரு வேளை வச்சுக்கிட்டாலும் கூட, ஆனால் அது வந்து நான் நரேட்டிவ், அப்புறம் அதோட ஷார்ட் ஃபிலிம்ங்கிற நேச்சர் பார்க்கும்போது அதை வந்து ஒரு டாக்கியாக ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதை நீங்கள் சொல்கிறத பார்த்தா வந்து தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆனது முதல் படமே ஒரு ஆந்தாலஜி தான். அது வந்து ஃபீச்சர் ஃபிலிமே கிடையாதுங்கிறீங்க. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறாங்க இல்லையா, அந்த 5 குறும்படங்களை ஒரு படமாக நாங்கள் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம், சிறுகதைகள் இருக்குன்னு. அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இருக்கு. ஆமாம். அப்போது என்னென்னா, இப்போ ஒன்று நமக்கு வந்து ஒரு முழுநீள படங்கிறது நமக்கு இப்போ கான்சியஸில், அன்னைக்கு வந்து இது ரொம்ப நார்மல். எல்லாமே வந்து ஃபாரின் படங்களோட சேர்த்து நம்ம படங்கள் சேர்த்து காட்டுறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு படம் போடுவாங்க, அதில் வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவாங்க, ஜிம்னாஸ்டிக் பண்ணுறது, இது மாதிரி வெரைட்டி ஷோஸ் தான் அன்னைக்கு நடைமுறையில் இருந்தது. சினிமாவும் அப்படி தான், ஃபாரின் படங்களோட நம்ம படம் காட்டு, சைலண்ட்டோட டாக்கி போடுறது, இது மாதிரி இப்படி தான் இருந்துட்டு இருந்தது. ஸோ அன்னைக்கு ட்ரெண்டில் வந்த ஒரு படம் தான் இந்த காளிதாசம். அன்னைக்கு வந்து இது ஒரு வித்தியாசம் இல்லை. இது ஸ்டார் நைட் மாதிரி இருக்கு இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா. அதாவது இந்த ஸ்டார் நைட்டில் வந்து டான்ஸ் இருக்கும், அப்புறம் பாட்டு இருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு வந்து இப்போ இந்த காமெடியன்ஸ்லாம் வந்து ஸ்கிட் ஒன்று போடுவாங்க. ஆமாம், எப்படின்னா அந்த மாதிரி ஒரு படம் ஃபுல்லாகவே நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா காளிதாசன் 4 ரீலு, அப்புறம் பாட்டு, அதில் தமிழும் தெலுங்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த டான்ஸ் எஸ்எம் ஹாடியும் டிபி ராஜலட்சுமி அம்மாவும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த ப்ரொஜெக்ட் எல்லாம் 2 ரீல் அந்த மாதிரி 4 ரீல் ஓடிட்டு கேப் விட்டுருந்தீங்களா, மறுபடியும் அடுத்த ரீல் ஓட்டுறதுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் தான் இருக்கும். அப்போ வந்து நடுவில் கேப் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பழக்கத்தில் இருந்த ஒரு விஷயம் தேட்டரில். அப்படி அதே நடைமுறையில் வந்ததால் இந்த மாதிரி கதம்பமாக படங்கள் பண்ணுறதுங்கிறது அன்னைக்கு வரைக்கும் ஒரு வழக்கமான ஒரு விஷயம். சரி, அப்போ அந்த ப்ரொஜெக்டர்னா இந்த கார்பன் போட்டு பண்ணுறது, அந்த ஃபிலிம் ரோல் மாற்றுறது, அதுக்காக அப்படி நடைமுறையில் இருந்து தான் அந்த லைவ் பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது. அதோட தொடர்ச்சி தான், மௌன படங்களோட தொடர்ச்சியான ஒரு விஷயம்தான் இது. அதில் நீங்க சொல்ல பார்த்தா ஆன் ஸ்டேஜில் தியேட்டரில் படத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது ஒரு 4 ரீல், ஒரு கேப்பு, அந்த கேப்பில் வந்து ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸு, மறுபடியும் வந்து இந்த சாங்கு, அதுக்கப்புறம் காளிதாஸில் லைவ் பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை, பண்ணல. 3 தனித்தனி துண்டு படங்களை சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிற இந்த தமிழ் படங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, 2 துண்டு படங்கள், வெரைட்டி சாங்ஸ் அண்டு குறத்தி டான்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து காளிதாஸுக்கு முன்னாலேயே எடுக்கப்பட்ட படம். எடுத்த டைம் வேறு, எடுத்த ஸ்டுடியோ வேறு. அது மாதிரி காளிதாஸுக்கு முன்னாலே எடுத்துட்டாங்க. சாகர் மூவி டோன் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் ஸ்டுடியோ கம்பெனி வந்து பாம்பேயில் இருந்தது. அவங்க தான் ஃபஸ்ட்டு தமிழில் வந்து முதல்ல எடுக்கப்பட்ட முயற்சி, தமிழில் பேசும் படம் எடுக்கப்பட்ட முயற்சி வந்து சாகர் மூவி டோன் தான். அது தியோடர் பாஸ்கரன் சார் வந்து அவர் ஆய்வு பண்ணி அதை எழுதியிருக்காரு. அது நம்ம ஃபியூச்சர் ரெக்கார்ட்ஸ்லையும் பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தபடியாக எடுத்தது தான் இது காளிதாஸ் தெலுங்கு டாக்கி. அது எடுத்தது வந்து அர்தேஷிரி இரானியோட இம்பீரியல் மூவி டோன். அர்தேஷிரி இரானி தான் ஆலம்பாரா எடுத்தவர். இந்தியாவின் பேசும் படத்தின் தந்தை அப்படி சொல்லுவோம் அவர். அது வந்து 1913. அது 31 தான். அதுவும் ஆலம்பாரா வந்து மார்ச் அந்த டைம்லேயே வந்துடுது. இது வந்து அக்டோபரில் வருது. ஆனால் ஹிந்தியில் வந்து ராஜா ஹரிஷ் சந்திரா 1913 போட்டிருக்காங்க. அது வந்து சைலண்ட் மூவி. ஆமாம், நம்ம பேசுறது எல்லாமே இப்போ வந்து டாக்கி யுகம் நம்ம பண்றது. அப்போ இது வந்து இப்போ காளிதாஸ் வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டாக்கியா இல்லை சவுத் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டாக்கி. ஆலம்பாரா தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டாக்கி. அது எந்த வருடம் வந்து? 31 மார்ச். அது மார்ச், இது அக்டோபர். ஆனால் அதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதே ஆலம்பாராவுக்கு முன்னாலேயே வந்து அங்கேயும் சவுண்ட் வந்துருச்சு. ஸ்ரீகிருஷ்ணா ஃபிலிம் கம்பெனி, இன்னும் 2-3 கம்பெனிஸ் வந்து கொல்கத்தா, பாம்பேயில் வந்து ஏற்கனவே அவங்களும் இந்த மாதிரி நம்ம சொல்கிற இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வந்து அவங்க ஏற்கனவே எடுத்து சவுண்ட் ஏற்கனவே வந்துருச்சு. ஆனால் அது வந்து நான் நரேட்டிவ் ப்ளஸ் ஷார்ட்ஸுங்கிறதால அதை வந்து கன்சிடர் பண்ணலை. ஆலம்பாரா தான் ஃபுல் லென்த் ஃபீச்சர், அதுவும் இல்லாமல் ஸ்டோரி பேஸ்டு படங்கிறதால அதை தான் வந்து கன்சிடர் பண்ணி
நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் படமாக சொல்கிறாங்க. அதே மாதிரியான விஷயமா தான் இங்கே நாம் வந்து காளிதாஸை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா காளிதாஸ் வந்து 2 படங்கள், மற்ற 2 தமிழ் படங்கள் வந்து நான் நரேட்டிவ் ப்ளஸ் ஷார்ட்ஸு. காளிதாஸ் வந்து அது 4 ரீல் தான், அது ஃபீச்சர் ஃபிலிம் நரேட்டிவ்னு வச்சுக்கிட்டாலும் அது தெலுங்குன்றதால நம்ம தமிழ் படம் ரேஸ்லேயே வராது. நீங்கள் திராவிடியன் லாங்குவேஜஸில் வந்துருச்சு அது, தெலுங்கு. அப்போது அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தேதியில் வந்து அப்போ நம்ம மெட்ராஸ் பிரசிடென்ட்ஸ் தானே இருந்தது இல்லைங்களா? ஆமாம். இப்போ அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு பீப்புளும் தமிழ் பீப்புளும் கர்நாடகா பீப்புளும் எல்லாருமே ஒரே இடத்துல மெட்ராஸில் ஒரே பிரசிடென்சியில் இருந்தாங்க. ஈவன் நாடகங்கள் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் தெலுங்குலையும் தான் அதிகம். நம்பர் ஆஃப் பீப்புளும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு தான் வந்து நிறைய பேர். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த நம்ம சொல்கிற இந்த பாம்பே கம்பெனிஸ் வந்து சவுத் இந்தியன் மார்க்கெட்டை பிளான் பண்ணி சவுத் இந்தியாவில் நம்ம ஃபஸ்ட்டு படம் எடுப்போம் அப்படின்னு பண்ணி, அங்கே யார் மேஜர் லாங்குவேஜஸ், யார் மேஜர் பீப்புள் இருக்காங்கன்னு பார்த்து அதில் தமிழ் தெலுங்கு பண்ணுறாங்க. கன்னடம் மலையாளம் வந்து அப்போல்லாம் அது பர்சன்டேஜ் கம்மி இருந்தாலும் அது பண்ணலை. இன்னும் சொல்லப்போனால் முதல் 10-20 வருஷங்கள் வந்து கன்னடமும் மலையாளமும் வந்து ரொம்ப குறைவான படங்கள் தான். தமிழும் தெலுங்கு தான் வந்து நிறைய படங்கள் வந்து வந்தது. இந்த காளிதாஸை பொறுத்தவரையிலும் இந்த 3 படங்கள் தொகுப்பாக போட்டதால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தமிழ் படங்கள் 2 வெரைட்டி சாங்ஸ் அண்ட் குரத்தி டான்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, இது காளிதாஸோட மட்டும் சேர்த்து பண்ணலை, வேறு சில ஒரு ஹிந்தி படத்தோட கூட சேர்த்து ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, அது தனித்தனியாக பிரிக்கக்கூடிய படங்கள். அந்த காலத்திலேயே பேன் இண்டியா மாதிரி ஆக்கியிருக்காங்க. பேன் இண்டியா மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கேயும் போட்டுக்கலாம், அங்கேயும் போட்டுக்கலாம். அதான் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி எப்பவுமே ஒரு கதம்பமாக படங்கள் போடுறது. ஏன்னா அப்போது சைலண்ட் மூவிலாம் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு 10 ரீல் தான் இருக்குது ஆவரேஜாக. அப்போ 10 ரீல்னும் போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான படங்கள்லாம் சேர்த்து போட்டு ஒரு லாங் என்டர்டெயின்மெண்ட் அப்படி பண்ணுற ஒரு வழக்கம் இருந்துட்டு இருந்தது. அதே பாணியில் தான் வந்து இந்த 3 படங்களையும் சேர்த்து பண்ணுறாங்க. இந்த முழுக்க வந்து இப்போ ஒரு ரீல் வந்து இப்போ சாதாரணமாக சொல்லுவாங்க 9 நிமிஷம் இருக்கும் அப்படின்வாங்க. அதே கணக்கு தானா காளிதாஸில் வந்ததும் அதே மாதிரி? ஒரு ரீலுங்கிறது தோராயமாக 11 நிமிஷம் ஓடும். 11 நிமிஷம். ஆக்சுவலாக ரீல்னா என்னென்னா, அதுக்கு எதுவும் ஒரு லென்த்து, ஒரு ஷார்ட், ஒரு ஸ்டார்டிங், ஒரு எண்டுங்கிறது தான். பட் சினிமாவில் கமர்ஷியலாக வந்து 1000 அடி வந்து ஒரு ரீல் அப்படிங்கிறாங்க. 400 அடிங்கிறது ஒரு மேகசினில் 2000 இருக்குது, 4000 இருக்குது. அது பேர் ஜம்போ ரீல்னுங்க. ஜம்போ. அது அப்புறமா வந்தது. அப்புறமா ஜம்போ ரீல் நிறைய பேசினாங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இத்தனை ரீல்னு சொல்கிற விஷயங்கள் வந்து 1000 அடி. ஆனால் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி ரீல் வந்து 1000 அடி கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கலாம், 1000 விட குறைவாகவும் இருக்கலாம். இப்போ இந்த படங்கள் வந்து நம்ம சொல்கிற 3 படங்கள் வந்து வெரைட்டி சாங்ஸ் இது எல்லாமே சேர்த்து மொத்தமே 9 ரீல் தான். 4 ரீலு, 3 ரீலு, 2 ரீலு, அப்படி மொத்தமே 9 ரீல் தான். இப்போ அந்த காளிதாஸ் படம் பற்றி நிறைய தப்பான தகவல் உழவிக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதில் வந்து 50 பாட்டு இருந்தது. இப்போ வாய்ப்பே இல்லை, அதில் மொத்தமே 8 பாட்டு தான். அப்புறம் அந்த படம் பற்றி நிறைய தப்பான தகவல், அது நம்ம குறை சொல்ல முடியாது, அன்றைக்கி இருந்த ஆவணங்கள் அந்த மாதிரி. இந்த 9 ரீலுங்கிறதுல வந்து நீங்கள் 11 நிமிஷம் வச்சுக்கிட்ட விட அது ஒரு படத்துமே வந்து 2 ரீலுங்கிறது அதோட கூடுதலாக இருக்கலாம். அதிகபட்சமாக ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேலே ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை காளிதாஸ். அதனால் அது ஃபுல் லென்த் ஃபீச்சரை நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கரெக்ட். ஏன்னா அப்போ இருந்த ஆங்கில படங்கள் அப்படின்னு பார்க்கும்போதும் அதுவும் இதே மாதிரி வந்து நிறையா அந்த 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே 1.5 ஹவர்ஸ்க்கு மேலேயோ இல்லை ஒரு 2 மணி நேரத்துக்கு குறைவாக தான் ஒரு படம் வந்து அவங்களும் வச்சுருப்பாங்க. அதிக நேரங்களில் வந்து ஃபீச்சர் ஃபிலிமில் நேரத்தை வந்து அதில் செலவிட முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்தும். ஸோ அதனால் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி 9 ரீல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும், நீங்கள் சொன்ன மாதிரி 8 பாட்டு தான் இருக்கிறதுக்கு அதில் வாய்ப்பு பாட்டு தான் அதில் நமக்கு தெளிவாகவே இருக்குது. அதில் அதுக்கு மேலே கிடையாது, அதுக்கு மேலே இல்லை. அது என்னென்னா, இப்போ கல்கி படத்தை இந்த காளிதாஸ் படத்தை பற்றிலையும் பெருசாக நமக்கு டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கலங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அதில் நம்ம எழுத்தாளர் கல்கி எழுதின ரிவ்யூ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம். அது அவர் வந்து படத்தை பார்த்துட்டு நிறைய எழுதியிருக்காரு. அது நம்ம வந்து கிட்டத்தட்ட படம் பார்த்த ஒரு திருப்தி கிடைக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. அதில் வந்து நமக்கு என்னென்னா 3 படங்கள் வந்து முதல்ல வந்து இந்த வெரைட்டி சாங்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்தபடியாக வந்து காளிதாஸ் படம் காட்டுறாங்க, அதுக்கு அடுத்தபடியாக அந்த குரத்தி டான்ஸ் காட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அந்த நாடகத்துலேருந்து தான் நம்ம தமிழ் சினிமாவோட நாடகத்தோட தொடர்ச்சியாக தான் ஆரம்பிச்சதுன்னு போது அவரும் என்ன சொல்கிறது, நாடகம் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாரு. அது தமிழ் தெலுங்கு டாக்கின்னு சொன்னாலும் அவர் வந்து தமிழ் டாக்கிங்கிற ஆர்வத்தில் தான் அவர் போகிறாரு. அந்த படத்தை அவருமே தமிழ் டாக்கின்னு தான் சொல்கிறாரு. அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அந்த 3 படங்கள்ங்கிறது அதில் தெளிவாக இருக்குது. அப்புறம் அவர் இந்த தெலுங்கு பிரயோகத்தை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அதில் நடுவில் பேச்சு வந்தது, முதல்ல பாட்டு வந்தது, அப்புறம் பாட்டு வந்து நடுவில் பேச்சு வந்தது, அது கூட எனக்கு புரியல, அப்புறம் கேட்டால் தெலுங்குன்னு சொன்னாங்க அப்படின்ட்டாரு. ஸோ அவரும் அதை சொல்கிறாரு. இந்த தெலுங்குங்கிறதுக்கான ஆதாரங்கள் வந்து நம்மக்கிட்ட கல்கி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டிபி ராஜலட்சுமி அம்மாவே பேட்டியில் சொல்லியிருக்காங்க.
ஹெச்எம் ரெட்டி வந்து என்கிட்ட வந்து சொன்னார், நான் வந்து தமிழை எழுதிக்கிட்டு மனப்பாடம் பண்ணி பேசினேன் அப்படிங்கிறாரு. அதில் பிஜி வெங்கடேசன் வந்து ஹீரோ அப்படின்வாங்க. ஹீரோவை பற்றின விஷயமும் தப்பு தான். ஹீரோ வந்து அவர் கிடையாது. விஆர் கங்காதர் ராவ்னு ஒருத்தர், தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு, அவர் தான் ஹீரோ. அவர் பேருமே கல்கி எழுதும்போது அந்த டைமில் வந்து கங்காள ராவ்னு எழுதிட்டாரு. ஆனால் கங்காதர் ராவ் தான், அது நமக்கு ஆவணங்கள் கிடைக்குது. ஈவன் ராஜலட்சுமி பேரே வந்து அவர் எழுதும்போது ராணி லக்ஷ்மின்னு எழுதினார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ தூரம் அந்த அம்மாவை தெரியல அப்படின்றது. ஸோ கல்கியோட ரிவ்யூ வந்து ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்டு. அது தவிர நமக்கு வந்து ஹிந்து பத்திரிகை எல்லாம் அந்த ஆர்கைவ் எல்லாம் போய் எடுத்ததில், இன்னும் சில பத்திரிகைகள் எடுத்ததில் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது.